வணக்கம் கோவை மக்களே, நான் உங்கள் நண்பன் பிரபுங்க. நம்ம ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்க அமைஞ்சிருக்கு, உள்ள என்னென்ன அமெனிட்டிஸ் பண்றாங்க, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேருங்க. இந்த லே அவுட் இப்போதான் நம்ம லான்ச் பண்றோம். இப்போதான் வந்து ரோடு ஒர்க்கு, காம்பவுண்ட் ஒர்க்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் பக்கம் புக்கிங் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து உடனுக்குடனே வந்து நம்ம வீடு கட்டி குடி வரலாங்க. பக்கத்துலேயே வந்து எல்லாமே நிறைஞ்சு இருக்கிற ஏரியாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சரிங்க, உடனே வந்து வீடு கட்டி குடி வர மாதிரி இருந்தாலும் சரிங்க, இந்த இடம் உங்களுக்கான இடம் தாங்க. கண்டிப்பா வந்து இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் கிராண்ட் அப்படிங்கிற நேம்ல கொடுத்துருக்குங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஏக்கரா பரப்பளவுல நம்ம சைட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 5 ஏக்கரா பரப்பளவுல சைட் ரெடி பண்ணி தார் ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க. தார் ரோடு வந்து பாத்தீங்கன்னா 40 அடி 33 அடி 30 அடி ரோடு 23 அடி ரோட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. இதுல வந்து நல்ல தண்ணி பைப் கூட எல்லாம் வந்து பக்கத்துல வீடு நிறைய ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நினைச்ச மாதிரி சைட் அங்க இந்த சைட் இருக்குங்க. சைட்டோட நியர்பையா வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸ் அப்படி பாத்தீங்கன்னா நயர்விதி காலேஜுங்க, ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி ஸ்கூலுங்க, அடுத்தது வந்து வைட்டிகல் பப்ளிக் ஸ்கூலுங்க, இதெல்லாம் பக்கத்துல இருக்கு. ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா பேரூர் ஆதீன மடிகளாரோட ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சத்தி ரோடு ரீச் பண்றதா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் டிராவல நம்ம ரீச் பண்ணிடலாங்க. பாத்தீங்கன்னா இன்னொருக்கா சொல்லிடுறேங்க, ஐஸ்வர்யம் கிராண்ட் அப்படிங்கிற நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா அதாவது பக்கத்துல இருக்கிற சைட்ஸ் மெயின் ரோட்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நியர்பையா இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம வந்து லோ பிரைஸ் கொடுத்துட்டு நம்மளோட சைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5,65,000 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன எல்லா சைட்டும் வந்து புக்கிங் ஆயிடுச்சு நினைக்க வேண்டாங்க. இது வந்து எதுலையுமே வந்து நாங்க பிளாக் பண்ணி வைக்கிறதோ எதுவுமே பண்றது இல்லைங்க. டைரக்டா நம்ம ஓனர்கிட்டே கொஞ்சம் பேசிக்கலாங்க. இதுல வந்து எந்த சைட்டும் பிளாக் பண்ற கஸ்டமரா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் மட்டும் தான் புக்கிங் பண்ணிருக்காங்க. நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்ல வேணும்னா சீக்கிரமா நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமான சைட்டை சூஸ் பண்ணுங்க. நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5,65,000 தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு உகந்த மாதிரி இந்த சைட் இருக்குங்க. நம்ம ஐஸ்வர்யம் கிராண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசாக இப்போதான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறனால காம்பவுண்ட் வால் ஒர்க்கு, ட்ரைனேஜ் ஒர்க்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஒர்க்கு, பைப் லைனு, தார் ரோடு எல்லாமே நல்ல ஸ்பீடான முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீக்கிரமாக நம்மகிட்ட வந்து சைடு வந்து நம்ம எடுத்து உடனே வீடு கட்டி குடி வரலாம். நம்ம ஐஸ்வர்யம் கிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோனும் பண்ணி கொடுத்துருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படின்னா ஒரு வீடு கட்டி குடி வர அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து 70% 85% வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. வெறும் நிலம் வாங்குறது வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க. அதை வந்து 75% 70% 75% வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து சைட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு அட்வான்ஸ் பண்றீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு லீகல் புக் கொடுத்துறோங்க. அந்த லீகல் புக் வச்சு உங்க லீகல் ஒப்பீனியன் பண்ணிக்கலாங்க. ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாளுக்குள்ள நம்ம வந்து சைட்டுக்கு டைரக்டா கிரையத்துக்கு வந்துக்கலாங்க. முக்கியமான தகவல் என்னன்னா உடனே வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கான சைட்டு கிடைக்குங்க. லேட் பண்ணி வந்தோம்னா நிறைய சைட் புக்கிங் ஆயிருங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சைட் எடுக்க முடியாம போயிடும். அதனால வந்து சீக்கிரமா வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சமான மனையை தேர்வு பண்ணுங்க. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 15 20 ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. அதாவது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன் மியூஸில் ஆரம்பித்து காரமடை வரைக்கும் பண்ணிட்டு இருக்குங்க. அத்திப்பாளையத்தில் பண்ணுறாங்க, கேரணத்தில் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரவணப்பட்டி, முக்கியமாக வந்து சரவணப்பட்டியில் பண்ணிட்டு இருக்குங்க. சரவணப்பட்டியில் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. அதாவது வந்து சரவணப்பட்டியில் ஆரம்பிச்சுன்னா சரவணப்பட்டி, அடுத்து வந்து கோயில்பாளையம் குன்னத்தூர், கரியாம்பாளையம், அடுத்து வந்து அன்னூர் வரைக்கும் நம்ம ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் பார்க்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான மனையை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து முக்கியமான தகவல் இன்னொரு சொல்ல மறந்துட்டு நான் வந்து நம்ம எல்லா சைட்லேயுமே நம்ம ஸ்டாஃப் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ணி உங்களுக்கு சைட்டை காட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து நாங்கள் எல்லா சைட்டும் கூப்பிட்டு போய் காட்டுறதுக்கு சரியா இருக்குங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா காலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான மனையை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு.